ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். என்னோட நியூ இயர் ரொம்ப பிரமாதமா போணுச்சு. உங்க நியூ இயரும் ரொம்ப நல்லா போயிருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் as usual we back to our சமையல் வீடியோ. இன்னைக்கு நான் செய்ய போறது ஸ்குவிட் மசாலா. நீங்க மசாலாவும் சொல்லிக்கலாம், வழுவலாவும் எடுத்துக்கலாம், சம்பாலாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தான் அதை செய்யணும், அதனால நம்மளே அதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ இது நான் என்னத்துக்கு செஞ்சேன்னா, நேற்று நான் பழுப்பு சொதி வச்சிருந்தேன். அதனால என்னோட சைடிஷா செஞ்சுக்கிட்டேன், ஒரு மாதிரி கிரேவி மாரி செஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்க இது ரசத்துக்கு சாப்பிடலாம், சொதி இல்லை வெறும் சோறுல கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ஸோ செய்முறை வீடியோல இருக்கும். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாய்ச்சிருக்கேன் இது எல்லாமே நான் கேப்ஷன்ல உங்களுக்கு தரேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்து செஞ்சு தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் சொதியில வச்சு சாப்பிடும் போது, பருப்பு சொதியில சீரியஸ்ல அட்டகாசமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஸ்குவிட் சமைக்கும் போது என்னைக்குமே அதை ஓவர் குக் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அதை குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா தான் அது ஒரு அதோட ருசி நல்லா இருக்கும், ஏன்னா அதோட டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோக்கு.